மத்தியில் சகோதரர் கார்த்திக் கமாலியல் சகோதரர் ஐயா அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவங்க அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பல ஆண்டுகளாக அவர்களை எனக்கு தெரியும், ஆனால் ரொம்ப பழக்கம் கிடையாது. அல்லேலூயா. அவ்வப்போது ஒரு கூட்டங்களை பார்ப்போம், விசாரிப்போம். ஒரு சில செமினார்லாம் அவங்களோட தான் உட்காந்து அட்டன் பண்ணியிருக்கிறேன். பட் ஆனால் அவ்வளோ பழக்கமாக பேசுனது கிடையாது. எப்போ அவங்கள குறித்து ரொம்ப அறிமுகம்னா, கடந்த ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பாக லீடர்ஸ்களுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று ஒழுங்கு பண்ணியிருந்தோம், பாஸ்டர்ஸுகளுக்காக. அந்த நாட்களில் அவங்க கோவில்பட்டியில் 12 மணி நேரம் ஜெபம் அதே டேட்டில் வச்சுருந்தாங்க. நாங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணி எல்லாமே பண்ணி வச்சிட்டோம். கடைசியாக 12 மணி நேரம் ஜெபம் வருதே. அப்போ பாஸ்டர்களை அங்கே கூட்டா விசுவாசிகள் எப்படி போவாங்க? எங்கேயோ தூரத்துலேருந்து நம்முடைய ஊரில் அவர்கள் கூட்டம் நடத்த வருகிறார்கள் என்று சொல்லி அத்தனை அச்சடித்த நோட்டீஸையும் கேன்சல் பண்ணி அந்த கூட்டத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்தோம். அல்லேலூயா. ஸோ அவர்கள் இந்த நாட்களில் கர்த்தரால் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம். அவருடைய துணவியாருக்காக, குடும்பத்துக்காக, கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். கைகளை தட்டி நாம் அவர்களை வரவேற்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல 120 நாள் தொடர் ஜெபம். அதில் நான் உங்களோட இருக்கிறது எனக்கு தான் சந்தோஷம், எனக்கு தான் பெரிய பாக்கியம். அன்பு பாஸ்டருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். என் அன்பு சகோதரர் ஜானோர்களுக்காக வந்திருக்கிற எல்லாருக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வெளியே இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 120 நாள் எவ்வளோ ஆசீர்வாதம் இல்லை. நீங்கள்லாம் பாக்கியவான்கள், நீங்கள்லாம் பாக்கியவதிகள். இல்லை கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள், ஒன்றும் அவசரம் இல்லை, டைம் இருக்குது. நீங்கள்லாம் பாக்கியவான்கள். இன்னும் கொஞ்சம் மெதுவாக ஆட்களை பாரு. 120 நாள் அப்படின்னு நீங்களாம் பாக்கியவான்கள்ன்றேன். நீங்கள் பாக்கியவதிகள். பாக்கியவான் பாக்கியவதினா என்ன? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பொறாமைப்படத்தக்கவர்கள் அப்படின்னு அர்த்தம். ஆமென். பாஸ்டர் அவங்க இம்மானுவேல் பாஸ்டர் லாஸ்ட்டாக நைட் ப்ரேயரில் முடிவு உலகம் முழுசும் ஒரு 12 hours நைட் ப்ரேயர் நடத்தினோம். மார்ச் 1 அன்னைக்கு முடிகிற வரைக்கும் கூட இருந்து ஆசீர்வாத ஜெபம் பண்ணிட்டு அவங்க போனது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா. நீங்க வேதத்தை எடுத்தாலும், கடந்த நாட்கள் எழுப்புதலை எடுத்தாலும், ஒரு காலத்தை குறித்த ஒரு பெரிய அவுட்லைன், ஒரு மேப் பைபிள்ல இருந்துட்டே இருக்கிறத நீங்க பார்க்க முடியும் எல்லா காலத்திலும். அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? சீசன் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? சீசன். ஒவ்வொரு சீசன் சொல்றாங்கல்ல. இப்போ தூத்துக்குடியில் இந்த ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம் லைட்டாக தூரிச்சின்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் குற்றாலத்தில் தண்ணி விழ ஆரம்பிச்சிருச்சு. கிளம்பு, வண்டியை தட்டு, செங்கோட்டையில் போய் கழுத பார்டர் கடையில் போய் கோழியை பறக்க விடுவோம் அப்படின்னு மனசு படப்படன்னு அடிக்கும் இல்லை? ஆமாம், ஒரு சீசன் தெரியுது. இங்கே சாரல் அடித்தா அங்கே தண்ணி விழுந்துட்டுங்கிற சீசன் காலம் நமக்கு தெரிகிறது. ஆனால் இன்னைக்கு சபையும் தேவ ஜனமும் ஊழியர்களாகிய நாங்களும் இந்த சீசனை புரிஞ்சுக்கிட்டா, நம்ம இந்த காலத்தை நிதானித்தால் சீக்கிரம் ஒரு பெரிய அசைவை கர்த்தர் தேசத்தில் தந்துருவார். ஒரு பெரிய மகிமை, ஒரு பெரிய ஆசீர்வாதம் தேசத்தில் உண்டாகும். ஆமென். ஆமாம். நீங்கள் ஒரு காலம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சங்கீதம் 90ல் ஒரு மனுஷனுடைய ஆயுசு காலம் 70, பலத்தின் மிகுதினால் 80, அதுக்கப்புறம் சஞ்சலமும் வருத்தமும் தவிப்பும் என்று போடப்பட்டிருக்கிறார். இயேசு கெதரேன் என்கிற கிராமத்துக்கு போகிறார். அங்கே லேகியோன் என்கிற 6000 பேய் பிடித்த ஒரு மனிதன் இயேசுவுக்கு எதிர்கொண்டு காலம் வருகிறதற்கு முன்பாக எங்களை அழிக்க வந்துட்டீரா? அப்போ பிசாசு சொல்லுது, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது. அதனால தான் யோவான் 10:10 இருக்கட்டும், 1 பேதுரு 5:8 இருக்கட்டும், திருடன் திறவும் கொல்லவும் அழிக்கவும் என்று வேறென்றுக்கு வரான், அவன் எவ்வளவு விழுங்கலாம் என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறபடியா.
வெளிப்படுத்தல் 12 சொல்லுகிறது கொஞ்ச காலமே இருக்கிறபடியா முழு பலத்தை பிரயோகப்படுத்தலாம். அவனுக்கு ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க, சீசன், காலம். 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் எருசலேமில் யுத்தத்துக்கு போகும் காலம் வந்தபோது தாவீது எருசலேமில் உப்பரிக்கலை உலாத்தி கொண்டு ஸ்நானம் பண்ணுகிற ஸ்ரீயை கண்டு பாவத்தில் விழுந்து விபச்சாரம் பண்ணி போய் பேசி கொலையும் செஞ்சு கொஞ்சம் குறைய எல்லா குற்றத்துக்கும் உள்ளானான். ஒரு யுத்த காலத்தில் யுத்தம் பண்ண வேண்டிய நேரத்தில் எங்க இருக்கிறான்? உப்பரிக்கலை உலாத்தி கொண்டிருந்தான் இருக்கு. இது என்ன காலம்? யுத்த காலம். யாரோட யுத்தம் இருக்கு நமக்கு? யாரோட? மாமியாரோடையா? மருமகளோட? புருஷனோட? மனைவியோட? யாரோட சண்டை இருக்கு நமக்கு? எபேசியர் 6:10 கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், ஏனெனில் மாம்சத்தோடு மாத்திரமல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் யுத்தம் உண்டு. ஆதலால் தீங்கு நாளில் எழுத்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளுங்கள். மார்க்கவசம், தலைச்சீரா, கச்சை, பாதரச்சை, கேடயம், பட்டயத்தை பிடிச்சு நீங்க யுத்தம் பண்ண வேண்டியது யாரோட? மெதுவா சொல்லுங்க, காதுல அவனுக்கு கேட்டுற போது. ஏதோ அவங்க பக்கத்துலேயே அவனை வச்சுட்டு பாலிஷ் போடுற மாதிரி அவனை சாத்தான் அப்படிங்கிறீங்க. அந்த பயவுல வரட்டுறதுக்கு தானே நம்ம கர்த்தர் 120 நாள் நம்ம சபையில உபவாசம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு கொஞ்சம் காலம் இருக்கு. அப்ப இது யுத்த காலம். என்ன காலம்? சீசன் என்னது? இது யுத்த காலம். எஸ்தர் 4:14 சொல்லுகிறது, மொர்தெகாய் சொல்லுகிறான், ஏம்மா இது மௌனமா இருக்கிற காலம் அல்ல. உன்னை ராஜாத்தி ஆக்குனது எதுக்கு? உன்னை மேன்மை கொடுத்தது எதுக்கு? உன்னை வேலை கொடுத்தது எதுக்கு? உனக்கு படிப்பு கொடுத்தது எதுக்கு? உனக்கு உயர்வு கொடுத்தது எதுக்கு? இந்து தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரைக்கும் உன்னை ராஜாத்தியா அகாஸ்வேர் ராஜாவுக்கு முன்பாக உட்கார வச்சு 127 நாட்டை ஆளுகை செய்ய கொடுத்தது எதுக்கு? உன்னை ஆசீர்வாதமா இருக்க, எனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சிருச்சு, பெருமையா பீத்துறதுக்கா? பெருமை அடிக்கிறதுக்கா? எதுக்கு? எதுக்கு நான் கொடுத்தேன்? என் ஜனங்களை விடுதலையாக்க. இந்த காலத்துல நீ மௌனமா இருந்தா நீயும் உன் வீட்டாரும் மரிப்பீர்கள், சாவீர்கள். இது மௌனமா இருக்கிற காலம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் 4 குஷ்டரோகிகள் வந்து அங்கே பெனதாத் சமாரியாவில் முற்றுகை போட்ட போது உள்ள இருக்கிறவன் வெளியே போக முடியல, வெளியே இருக்கிறவன் உள்ள வர முடியல. பிள்ளைய ஒருவர் மாற்றி மாற்றி ஆக்கி சாப்பிடக்கூடிய காலகட்டத்தில் என்னடா செய்ய போகிறோம் என்று இஸ்ரவேலின் ராஜா வஸ்திரத்தை கிழித்துட்டு, இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இல்லாயிட்டால் அவன் தலை இல்லாமல் போகட்டும். எலிசா தீர்க்கதரிசி அப்படி வீட்டில் இருக்கிறாரு. அவருடைய பிரதானி அனுப்பி வாசல்ல போய் நிற்க, அந்த மவனை உள்ள விடாத, வாசலே நிப்பாட்டுன்னு சொல்றாரு எலிசா தீர்க்கதரிசி. நாளைக்கு இந்நேரத்தில் புறாவுக்கு விற்கிற காற்பைடு கோதுமை இந்நாளைக்கு 2 சேக்கலுக்கு விற்கப்படும் சொல்லி அவனுக்கு பிரதானி பார்த்து சொல்றான், வானத்தின் மதகுகளை திறந்தாலும் இது நடக்காது. நடக்கும்டா, நீ பாப்ப, ஆனா அனுபவிக்க மாட்ட. அடுத்த நாள் அங்கே வேதம் சொல்லுகிறது, 4 குஷ்டரோகியும் சத்துருவின் பாளையத்துக்கு போகிறார்கள். சாப்பிட்டு எழுந்து கூடாரத்துக்குள்ள ஒளித்து வைக்கிறான். சாப்பிட்டு எழுந்து கூடாரத்துக்குள்ள ஒளித்து வைக்கிறான். திடீர்னு ஆவியானவர் கவுகிறார். திடீர்னு ஆவியானவர் பேசுகிறார். 4 பேருக்குள்ள மூஞ்ச பார்க்கிறான். இது தேசமே பஞ்சமா இருக்கு. இது நற்செய்தி அறிவிக்கிற காலம். இது என்ன காலம்? இது நற்செய்தி அறிவிக்கிற காலம் இல்ல. இது மௌனமா இருக்கிற காலம் இல்ல. இது செயல்படுற காலம் இல்ல. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இனி வருகிற காலம் இளைப்பாறுதல். இது இளைப்பாறுற காலம் அல்ல, இது ரெஸ்ட் எடுக்கிற காலம் அல்ல. இனி ஒரு காலம் வர போகிறது, அதுதான் இளைப்பாறுதலின் நாட்கள். இப்போ வேலை பார்க்கணும், இப்போ ஜெபிக்கணும், இப்போ ஊழியம் செய்யணும், இப்போ நற்செய்தி அறிவிக்கணும், இப்போ தேவ சமூகத்தில் போராடணும். 120 நாள் மாத்திரமல்ல, தொடர்ந்து தேவ சமூகத்தில் போராடுகிறவர்களை தான் கர்த்தர் இந்த கடைசி நாட்களில் எழுப்புதல பயன்படுத்துவார். அல்லேலூயா. எரேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கொக்குகளும் நாரைகளும் கர்த்தர் வரத்தக்க காலத்தை அறிந்திருக்கிறது, ஆனால் என் ஜனங்களோ இன்னும் என் காலத்தை அறியவில்லையே. கொக்குக்கு கூட தெரியுது. கடந்த நாட்கள்ல உக்ரைன்ல வார் நடந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஞாபகம். அப்போ அங்க எர்த்குவேக் வந்துச்சு, தெரியுமா? வந்துச்சா வரலையா?
அன்னைக்கு ஒரு நாள் அந்த எர்த்குவைக் டைம்ல ஒரு 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 6-7 நாய் ஒரு பெரிய ரோட்ல நின்றுச்சு ஓ ஓ ஓ ஓன்னு ஊளையிடுது. சிசிடிவி கேமராவை நியூஸ்ல காமிக்கிறாங்க. நைட்டு முழுசும் ஊளையிட்டு கத்துது. அடுத்த நாள் ஏர்லி மார்னிங் தான் எர்த்குவைக் வந்துச்சு. நாய்க்கு கூட தெரியுது நிலநடுக்க வரப்போகுதுன்னு. பக்கத்துல சொல்லுங்க, நாய்க்கு கூட தெரியுது. எதுக்கு பக்கத்துல சொன்னீங்களா? நாய்க்கு கூட தெரியுது. நமக்கு தான் தெரிய மாட்டேன் என்ன வரப்போகுது, என்ன நடக்க போகுது. இல்ல மேற்கே மேகம் தோன்றும் போது நீங்கள் மழை வருது என்று உங்களால் நிதானிக்க முடிகிறதே. இந்த காலம் என்னன்னு புரிய முடியல. இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறார், மேகம் தோண்டும் போது என்னடா சொல்லுவீங்க நீங்க? வசந்த காலம் வந்துருச்சு, மழை வரப்போகுது, மகிமையா இருக்க போகுது, என்னெல்லாமா சொல்றீங்கல்ல. இதெல்லாம் நிதானிக்க முடியுது, இந்த சீசனை புரிந்து கொள்ள முடியலையே. இது என்ன காலம் அப்படின்னு தெரிய மாட்டேங்க பல பேருக்கு. ஒருவன் காலத்துக்கு முன்னாடி உயர்த்தப்படக்கூடாது, ஒருவன் காலத்துக்கு முன்னாடி சாகக்கூடாது, ஒருவன் காலத்துக்கு முன்னாடி மேன்மைப்படக்கூடாது, ஒருவன் காலத்துக்கு முன்பாக நியாய தீர்ப்படையக்கூடாது, ஒருவன் காலத்துக்கு முன்னமாக மற்றவங்களை நியாயம் தீர்க்கவும் கூடாது. அந்தந்த காலத்தில் அது நடந்தா தான் எழுப்புதல். இல்லையா சொல்லுங்க, இது எழுப்புதல் காலம். நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த பல சீசன்ல என்ன ஒரு தேவ மனிதர் இவான் ராபர்ட்ஸ்னு நீங்க 120 நாள் ஜெபம் பண்ணீங்கல்ல, அந்த ஒரு மனுஷன் 10 வருஷம் தொடர்ந்து நைட்டு 12ல இருந்து கண்டினியூவா ஜெபம் பண்ணி வரான். நைட்டு முழுசு. சில 10 மணிக்கே முழங்கால் போட்டு காலையில் 5-6 மணி வரை ஜெபம் பண்ணுவார். 10 வருஷம். வேல்ஸ் தேசம் இந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல், தொடர் ஜெபம். அதுதான் இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டம் வரைக்கும் அந்த எழுப்புதல் இருந்துச்சான். வில்லியம் சைமோர் என்கிற ஒரு அசுசா சீட்ல எழுப்புதலை கொண்டு வந்த ஒற்றைக்கண் போதர ஆப்பிரிக்கா அமெரிக்கா கொலாபரேஷன்ல பிறந்த ஒரு தேவ மனிதர் எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணார் தெரியுமா? 14 வருஷம். 14 வருஷம் ஜெபம். ஜான் ஹில், பேட்ரிக், ஸ்டீவன் ஹில், லிண்டன் கூலின்னு ஒரு 3 பேரை கத்த சேர்த்து பர்லிங்டன் என்கிற ஒரு இடத்துல பென்சகோலா என்கிற ஏர்போர்ட் ரிவைவலை கர்த்தர் கொடுத்தா. அந்த ஜான் ஹில், பேட்ரிக்ஸ் இரவு 12 மணிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் தொடர்ந்து 3 வருஷம் ஜபிச்ச ஜபம். ஜபம். ராண்டி ஹாப்ஸ், லிசா ராண்டி ஹாப்ஸ்னு ஒரு கணவன் மனைவி ஒரு பாஸ்டர். சபை சின்ன சர்ச் தான், உங்க சபை மாதிரி தான், இந்த மாதிரி அளவு தான். ஆனா 12 வார தொடர் உபவாச ஜபம், ஒரு பெரிய அசைவு. இன்னைக்கு 4-வே ரோட்ல பிரவுன்ஸ்வில்ல 12,500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஷெட்டை போட்டு நைட்டு மட்டுமே 5,000 பேர் ஜெபம் பண்றாங்க பாஸ்டர், இமானுவேல் பாஸ்டர். அந்த தொடர் ஜபத்தின் விளைவு கர்த்தர் ஒரு பெரிய அசைவை தேசத்துல உண்டாக்கிட்டு இருக்கிறார். ஆமென். ஜான் நாக்ஸ் செவந்தியர் மத்தியில போய் 7 வருஷம் தொடர்ந்து ஜெபிச்சார். மரங்களுக்குள்ள, இலைகளுக்குள்ள, காடுகளுக்குள்ள போய் give me soul, otherwise take my soul. ஆத்துமாவை தாரம் இல்லைன்னா ஏன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளு 7 வருஷம் ஜெபித்த ஜெபம். டேவிட் லிவிங்ஸ்டன் என்கிற தேவ மனிதர் 4 வருஷம் போராடி ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் கூட விடல. தாரும், எழுப்புதல தாரும், என் ஜனங்களை மீட்டு கொள்ளணும். 4 வருஷம் ஜெபித்த ஜெபம். ஆமென். தொடர்ந்து ஜெபிக்கிறதுக்கு அவ்வளவு வல்லருமா இருக்கு. 120 நாள் ஜெபிச்சீங்கன்னா இட் இஸ் நாட் ஈஸி. கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பா செய்வார மாட்டாரா? ஆமென். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஏசாயா 30:18 பின்பகுதி சொல்லுகிறது, காத்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. காத்திருக்கிற நீங்கள் சுதந்தரிப்பீர். காத்திருக்கிற நீங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவா. அல்லேலூயா.
அடுத்த அந்த 19ஆம் வசனம், ஏசாயா 30லிருந்து 19ஆம் வசனத்திலிருந்து ஏறக்குறைய நீங்க 32ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இனி நான் மௌனமா இருக்க மாட்டேன். மறு உத்தரவை கொடுக்கிற நேரம் வந்துட்டு, இனி மௌனம் அல்ல, மறு உத்தரவு. இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற விஷயத்தில் தேவன் நீடிய பொறுமையா இருந்து அவர் உங்களுக்கு நீதி செய்யாமல் இருப்பாரோ? அநீதியுள்ள நியாயாதிபதியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அவன் அநியாயம் உள்ளவன், தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதியாதவனாய் இருந்தாலும் அந்த பெண் இரவும் பகலும் அவனை தொந்தரவு பண்ணி அலட்டி கொண்டிருந்ததே அறிந்து, இவளே நான் பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்த போதிலும் இவள் என்னை அலட்டி கொண்டிருக்கிறாளே, ஒருவேளை நீதி செய்வோம் என்று எழும்புவானானா? இந்த 120 நாள் அலட்டி அலட்டி ஜெபித்து கொண்டிருந்த உங்களுக்காக அவர் நீதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கை தட்டுங்க, வாயை திறங்க. இன்னைக்கு இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த கோயில்பட்டி தாலுகாவில் யாரெல்லாம் புலம்புறீங்க, யாரெல்லாம் போராடுறீங்க, முழு சபை ஐக்கியமே போராடுறியா? நீ பெற்றுக் கொள்ளுகிற நாள் வருகிறது. இனி மௌனமாய் அல்ல, மறு உத்தரவு கொடுக்க போகிறனா பாஸ்டர் இமானுவேல். இனி கர்த்தர் உங்களுக்கு மௌனமாய் அல்ல, மறு உத்தரவு கொடுக்க காலம் வந்திருக்கிறது. யார் யாருக்கெல்லாம் நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு மௌனமா இருக்காரு, சத்தமே இல்லை, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு, நெடுநாள் காத்திருக்கிறேன், என் இருதயம் இழைத்து போகுதுன்னு பல பேர் இந்த 120வது நாளில் இந்த மாலை கூட்டத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்றா, இனி உங்களுக்கு மௌனமா இருந்த நாட்கள் முடிகிறது. மறு உத்தரவு, ஆன்சர், பதில் வருகிறது. ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் வருகிறது. ஓ 10 ஆண்டு காலமா, 12 ஆண்டு காலமா, 18 வருஷமா மௌனமா? மௌனல்ல, இனி கர்த்தர் தம்முடைய மறு உத்தரவை, பதிலை, God wants to send your answer. கண்டிப்பா செய்வாருன்னு ஆவியில் சொல்றேன். பல பேருக்கு என்னங்க இத்தனை வருஷம் ஆச்சு, இனி ரிசல்ட் எல்லாம் பார்க்க போறீங்க, கண்கள் காணும். மௌனமா இல்ல, மறு உத்தரவு. 2வது சொல்றேன், இனி அவர் மறைந்திருக்க மாட்டார், மகிமையை வெளிப்படுத்துற நேரம் வந்துச்சு. காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? மறைந்திருக்க மாட்டா. யோபு சொல்றாரு, என் வலது பக்கம் தேடினேன் அவரை காணோம், இடது பக்கம் அவர் கிரியை செய்தும் அவரை காணவில்லை, முன்பக்கம் பார்த்தேன் காணோம், பின்பக்கம் ஒழிச்சுக்கிட்டாரு, மறைஞ்சு போயிருக்காரு. நீங்களும் சர்ச்சில் வந்து தேடுறீங்க, ஊழியத்தில் தேடுறீங்க, வார்த்தையில் தேடுறீங்க, எல்லா பக்கமும் மறைவாவே இருக்கிறாரு. எங்கடான்னு காத்துட்டே இருக்கிறேன். ஒரு மறு உத்தரவும் இல்லை. ஒரு காரியத்திலே முன்னாடி வந்து நின்று ஒரு வார்த்தை சொல்லிட்டா சந்தோஷம் வருமே, ஆனாலும் மறைந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறார் சொல்லுகிறீர்களா? இனி கர்த்தர் மழையை உங்களுக்காக வெளிப்படுத்துவா. வறண்டு போன இடங்களிலே கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவா. கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் மாறும். இனி மகிமை. ஏசாயா 40:5, லூக்கா 3:5, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவருடைய கண்கள் காணோ. இயேசு யோவான் 2:11 வேதம் சொல்லுகிறது, இயேசு தம்முடைய முதலாவது அற்புதத்தை அங்கே செய்து தம்முடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தினார். என் வேலை வரலன்னு சொல்லி காத்திருந்த பிள்ளைகளுக்கு இந்த 120வது நாள் வேலை வந்திருக்கிறது. Your time, my time has come. என்னுடைய நேரம் வந்து விட்டது என்று சொல்லுகிறவர்கள் கை தட்டுங்க. இந்த 120வது நாள் இந்த சபைக்கு நேரம் வந்துச்சு, தரிசனத்துக்கு நேரம் வந்துருச்சு, பெற்றுக்கொள்ளுகிற நேரம் வந்துருச்சு.
கை தட்டுங்க. ராகா தாத்தா காபோ உடா கந்தரலதனா மம கந்தரலதி அந்தரலபா. இனி கனி இனி 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 மறைந்திருக்க மாட்டா, இனி ஒளித்து கொள்ள மாட்டா. இனி அவர் பிரத்யட்சமாய் வெளிப்படுகிற காலம் வந்து விட்டது. ஏ சீஷர்களே, ஏ தேவ ஜனமே, உன் பிள்ளைகளுக்கு உங்க குடும்பத்துக்கு ரட்சிப்பை அற்புதங்களை வெளிப்படுத்துகிற மகிமை. ஹல்லேலூயா. மூணாவது சொல்றேன், இனி அவர் உங்களுக்கு மடங்கி இருக்க மாட்டா. மடங்கினா இனி கிரியை செய்யாம இருக்க போறதில்லை. இனி மகிழ்ச்சியும் மகத்துவங்களும் வெளிப்பட போகிற அசீரிய வல்லமை அந்த இடத்துல எழும்பி வந்தபோது கர்த்தர் யுத்தம் பண்ணும்படி தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவது உண்மையானா, இனி சத்துருக்கள் வரும்போது ஐயோ பாதை அடைச்சிருக்கே, பின்னாடி பார்வோன் வர்றானே, எங்க போனார் எங்க போனாரு? ஏ மோசே, you stand still the salvation of the Lord. நீ தரித்து நின்று கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை காண்பார். இனி நீ சும்மா இருப்பார். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக நீதி செய்வார். கர்த்தர் உங்களுக்காக நியாயம் செய்வார். கர்த்தர் எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். சத்துரு பக்கத்தில் வந்துட்டானே நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. ஐயோ ஒன்றும் வேலை செய்யாமம்மா இருக்காரன்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. மகத்துவம், மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால்? வெறும் கோளும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார், என்னை குறைவின்றி நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. கிரகிக்க முடியா என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவான். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவான். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை என் தேவன் எனக்காய் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. உம்மை ஆராதிப்பே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. ஆராதிப்பே. காத்திருக்கிறவர்களுக்கு தான் இது செய்வாரு. சும்மா வந்துட்டு போற ஆட்களுக்கு செய்ய மாட்டார். பக்கத்துல கைபிடிச்சு சொல்லுங்க, காத்திருக்கிறவர்களுக்கு. ஹல்லேலூயா.
கர்த்தர் உங்களுக்கு இறங்குவார். கர்த்தர் உங்களுக்காக எழுந்திருப்பார். கர்த்தர் உங்களுக்கு நீதி செய்வார். இனி மௌனமா இருக்க மாட்டா, இனி மறைந்திருக்க மாட்டா, இனி மடங்கி இருக்க மாட்டா, இனி மறு உத்தரவு தருவா, இனி மகிமையை வெளிப்படுத்துவா. மகத்துவங்கள் வெளிப்படும் சபையில. செய்வாரா மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். 2 யோவான் 8ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, உன் செய்கைக்கு தக்க பலனை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். உங்கள் செய்கைக்கு தக்க பலனை நீங்க இழந்து போகாதபடிக்கு பூரண பலனை பெற்றுக்கொள்ளும்படி எச்சரிக்கையாயிருங்கன்னு போடல, ஜாக்கிரதை. பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, ஜாக்கிரதை. ஜாக்கிரதை அப்படிங்கிறீங்க, ஜாக்கிரதை சொல்லுங்க. அப்படி மோத்தம் ஜாக்கிரதை, மிரட்டிடணும். இதுதான் டைமு. பக்கத்தில் இந்த ஆளை மிரட்டுறதுக்கு ஒரு டைம். தெரியும், ஜாக்கிரதை அப்படி சொல்லிடுங்க. சொல்லி ஒரு தடவை சொல்லிடுங்க. செய்கைக்கு தக்க பலன் பூரண பலன். செய்கைக்கு தக்க பலன் பூரண பலன். நம்ம செய்கிற ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் there is a reaction. நம்ம ஒன்று விதைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பலன் உண்டு. ஒரு ஆளை ஓங்கி அடிச்சோம்னா அதுக்கும் பலன் உண்டு. அவன் சொல்லுங்க, காத்திருக்கிறவர்களுக்கு பலன் தான் இந்த பூரண பலன். மௌனமா அல்ல, மடங்கி அல்ல, மறு உத்தரவு, மகிமை, ஆண்டவரே மறைந்தல்ல. அப்போ செய்கைக்கு நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு ரியாக்ஷனை கர்த்தர் தருவார். இல்ல, நான் மாம்சத்திற்கென்று விதைத்தால் மாம்சத்தின் பலனை அறுப்பேன், ஆவிக்கென்று விதைத்தால் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பேன், கண்ணீரோடு விதைத்தால் நான் கம்பீரத்தோடு அறுப்பேன். அள்ளி தூவும் விதைகளை சுமந்து கொண்டு போகிறவன் அழுது கொண்டே போகிறான், தாம் மறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோட திரும்புவான். தெற்கத்தை வெள்ளங்களை திருப்பும் போது சிறையிருப்பு சொப்பனம் காண்கிற போல இருந்துச்சான். ஆனா கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ள கர்த்தர் எங்கள் சிறையிருப்பை மாத்திட்டார். ஏன்னா விதைச்சது அப்படி, அதனால தான் கம்பீரம் அப்படி, செய்கை அப்படி, அதனால பூரண பலன். நீங்க வெளிப்படுத்தினல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்தா, ஆண்டவர் அங்க 7 சபைகளை பார்த்து பேசுறார். ஒவ்வொரு சபையை பார்த்து பேசும்போதும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆரம்பிப்பார். உன் செய்கையை அறிந்திருக்கிறேன், உன் கிரியையை அறிந்திருக்கிறேன், உன் செய்கைக்கு தக்க பலனை நான் உனக்கு தருவேன். எப்பயும் பாருங்க, ஒரு செய்கையை பத்தி சொல்லுவார், ஒரு கிரியை பத்தி சொல்லுவார், ஒரு மிஸ்டேக்கை பத்தி பேசுவார். அந்த செய்கைக்கு தக்க பூரண பலன், ஜெயம் எப்படி இருக்குன்னு காண்பிப்பார். நீங்க வேதத்தை வாசித்தீங்கன்னா 7 சபையை பார்த்து பேசுறார். எபேசு சபை, சர்த சபை, சிபர்னா சபை, பெர்கமு சபை, லவோதிகா சபை, பிலதெல்பியா சபை. ஒவ்வொரு சர்ச்சை பத்தி பேசும்போது ஒரு வார்த்தை சொல்லுவா, உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். அப்போஸ்தலர் அல்லாதவர்களை நீ அங்கே ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததை நான் அறிந்திருக்கிறேன். நான் உன் கிரியை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து என் நாமத்தை நீ மறுதலியாதபடினா இதோ உனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். உன் செய்கையை நான் அறிந்திருக்கிறேன். நீ ஆதியில் நல்லாதான் இருந்த, இப்போதான் கொஞ்சம் அன்பை விட்டான்னு உன் பேர்ல எனக்கு கொஞ்சம் குறை உண்டு. உன் செய்கையை அறிந்திருக்கிறேன். உனக்குள்ள பிழையாமின் போதனை இருக்கு நான் பார்க்கிறேன். உன் செய்கையும் அறிந்திருக்கிறேன். உனக்குள்ள அங்க இயேசபேலின் கிரியை இருக்கிறத நான் அறிந்திருக்கிறேன். நான் உங்கள் செய்கையை அறிந்திருக்கிறேன். எல்லா காரியத்தையும் சொல்லுவார். எதுல மனம் திரும்புன்னு சொல்லுவார். முடிவுல சொல்லுவார், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னா, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரம், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு தூணாக்குவேன், ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு நான் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல அவனும் ஜெயம் பெற்று என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படி. அப்போ ஒரு கர்த்தர் செய்கையை சொன்னா அதுக்குரிய பூரண பலனையும் சொல்லுகிறார். நீங்க இந்த 120 நாள் ஜெபித்தீங்கன்னா அதுக்கு கர்த்தர் பூரண பலனை தருவார். நல்லா கை தட்டணும். செய்கைக்கு தக்க பலன் பூரண பலன். ஆமென். கண்டிப்பா உண்டு. ஒரு நாள் மறக்கவே மாட்டார் ஏசப்பா.
எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் செய்ததும் செய்து வருகிறதுமாயிருக்கிற அன்புள்ள பிரயாசத்தை தேவன் மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. நீ செஞ்சல்ல, ஓடி ஓடி வந்து 120 நாள் ஜெபம் பண்ணி இல்ல, காணிக்க கொடுத்து இல்ல, தசமாகம் கொடுத்து இல்ல, வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிச்சு இல்ல, இந்த உபவாசத்தில் 120 நாள் காத்திருத்து இல்ல, உன் கிரியையே நான் அறிந்திருக்கிறேன், நான் மறந்தே போவே மாட்டேன். மனுஷன் மறுப்பான், உலகம் மறக்கும், எல்லாம் மறக்கும். ஆனா கர்த்தர் உங்களுக்கு மறக்காம 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 உங்களுக்கு பூரண பலனை கர்த்தர் தருவார். காத்திருக்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதுதான். அல்லேலூயா. செய்வாரா மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா, பிரமாணத்தை வாங்கின மோசே, பிரமாணத்தை பேசுகிற ஆரோன், பேசுகிறவனாலையும் ஒன்றும் செய்ய முடியல, வாங்கினவனாலையும் ஒன்றும் செய்யலை. ஆனால் சபை நடுவில் இருந்து ஒரு மனிதன் அங்கே பக்தி வைராக்கியம் பாராட்டி ஈட்டியை எடுத்து உருவ குத்தி வாதையை நிறுத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் செய்கையை பாருங்க. பிரமாணத்தை வாங்கினவன் யாரு? மோசே. பிரமாணத்தை பேசினது யாரு? ஆரோன். வாங்கினவனாலையும் ஒன்றும் செய்ய முடியல, பேசுகிறவனாலையும் ஒன்றும் செய்ய முடியல. ஆனால் சபை நடுவில் சாதாரண இருந்த ஒரு மனுஷன், ஆரோனின் குமாரனாகிய எலெயாசாரின் குமாரனாகிய பினகாஸ், எனக்காக சபை நடுவிலிருந்து எழும்பி பக்தி வைராக்கியம் பாராட்டி வாதையை நிறுத்தினபடியா நித்திய ஆசாரிய உடன்படிக்கை பட்டத்தை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுக்கிறேன். ஆரோன் ஆசாரியன் ஆக்கினது மோசே மூலியமாக, எலெயாசார் ஆசாரியன் ஆக்கினது மோசே மூலியமாக. ஆனா கர்த்தர் பினகாஸ் ஆசாரியனா யார் மாத்திரம்? மோசே சொல்லல, மோசே மூலியமா இல்ல, டைரக்டா பரலோகம் சொல்லுது. எனக்காக ஒருத்தன் கிரியை செஞ்சான் பாத்தியா, எனக்காக ஒருத்தன் செய்கை செய்தான் பாத்தியா, அவனுக்காக நான் பக்தி வைராக்கியம் பாராட்டுறேன், அவனுக்காக நான் கிரியை செய்ய விரும்புகிறேன், அவனுக்காக நான் பூரண பலனை தர விரும்புகிறேன். யாரெல்லாம் சபை நடுவில் இருந்து எழும்பி வேலை செய்கிறீர்களோ, யாரெல்லாம் சபை நடுவில் இருந்து எழும்பி கிரியை செய்கிறீர்களோ, உங்களுக்கு தான் கர்த்தர் பூரண பலன். கண்டிப்பா தருவா. ஏசுவா நல்ல பால்ல கண்டிப்பா தருவா. லூக்கா 23ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம், ரோமர் 16ஆம் அதிகாரம், மார்க் 14ஆம் அதிகாரம், இதிலெல்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தா வேதம் சொல்லுது, அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு என்கிற அந்தரங்க சீஷன் இயேசுவின் சிலுவையை போய் பிலாத்தினிடத்தில் கேட்டான் இருக்கு. ஆனால் சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிறவனை பற்றி அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, இவன் சும்மா அந்த பக்கமாக போய்கிட்டு இருந்தாள், சும்மா அப்படியே காத்துவாக்க வந்த ஆள், அப்படி கடை வீதிக்கு வந்த ஆள். ஆமாம், அப்பம் விற்கும்போது கூட யார் இருந்தா? சீஷர்கள் இருந்தார்கள். அற்புதம் நடக்கும்போது கூட யார் இருந்தா? சீஷர்கள் இருந்தார்கள். அதிசயம் நடக்கும்போது இயேசுவோட கூட இருந்து யார் இருந்தா? சீஷர்கள் இருந்தார்கள். அடையாளங்களை காணும்போது யார் இருந்தா? கூட சீஷர்கள் இருந்தார். சிலுவை சுமக்கும் போது மட்டும் நம்ம ஆட்கள் ஒரு பயலையும் காணோம், பிச்சு பிடிங்கி பாஞ்சிட்டாங்க. ஆமாம், நாங்கள் அற்புதத்துக்கு மட்டும் வருவோம், அப்பம் விற்க மட்டும் வருவோம். அவன் அடையாளம் வேணும், அதிசயம் வேணும்னு அதுக்கு மட்டும்தான் வருவோம். சிலுவையா, அதுக்கு எங்களுக்கு நோ ப்ராப்ளம், எங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. தூர போங்கன்னு சொல்லுவோம். நம்மெல்லாம் சிலுவைக்கு பகைஞர். அப்படி தான் பவுல் சொல்கிறாரு. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அங்கே 11 18 19 வசனத்தை வாசித்தா, நான் உங்களுக்கு அநேக தரம் சொன்னோம், இப்பொழுது மீண்டும் கண்ணீரோடு சொல்லுகிறேன், நீங்கள் சிலுவைக்கு பகைஞர் என்று. நீங்கள் எப்பொழுதும் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறீர்கள். உங்களுடைய அழிவு, உங்களுடைய முடிவு எல்லாமே மோசம், உங்களுடைய வயிறு தேவன். ஆமாம், எல்லாம் ரொம்ப வேதனை. இன்னைக்கு உலகம் சிலுவையின் உபதேசத்தை தான் புறக்கணிக்கிறது. ஆனால் அப்போ பவுல் கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போனவர்களுக்கு பைத்தியமாக தான் இருக்கும், ரட்சிக்கப்பட்ட நமக்கு தான் பலன்னா இருக்கும், பலன்னா இருக்கும். ஆமே, நான் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேற ஒன்றை குறித்தும் மேன்மை பாராட்டாதிருப்பேன். நான் உலகம் என்னால் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது. எனக்கு சிலுவை தான் ப்ரைடு, சிலுவை தான் பெருமை. அல்லேலூயா. ஆமே, சிலுவையை செயினில் போடுறது பெரிய மேட்ரு கிடையாது, சிலுவையை சர்ச்சுக்கு முன்னாடி வைக்கிறது மேட்ரு இல்லை, நம்ம வாழ்க்கையில் சுமக்கணும், அதுதான் ஆசீர்வாதம். இந்த சிரேனே ஊரானாகிய நீகர் என்னப்பட்ட சீமோ அந்த வழியாக வந்துட்டு இருந்த போது சிலுவை சுமக்க பலவந்தம் பண்ணப்பட்டான் என்று இருக்கிறது. என்ன சுமக்க? சிலுவையை சுமக்க பலவந்தம் பண்ணப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. பலவந்தம் பண்ணப்பட்டு சிலுவையை சுமந்தான். இவன் எவ்வளோ தூரம் சுமந்தான்? வெறும் 20 மீட்டர் தான் சுமந்தான். எவ்வளோ மீட்ரு?
20 மீட்டர் தான் சிலுவை சுமந்தான். இயேசு உடனே அவன் கையில் இருந்து அந்த சிலுவையை வாங்கி கொண்டார். 180 கிலோ எடை உள்ள சிலுவையை இயேசு மீண்டும் அவனிடத்திலிருந்து வாங்கி கொண்டார். 20 மீட்டர் சிலுவை சுமந்த அவனை கர்த்தர் அதுக்கு பின்னாடி லூக்கா எழுதும் போதும் மார்க்கு எழுதும் போதும் அப்போஸ்தலர் நடவடிக்கையும் லூக்கா தான் எழுதுறார். ரோமர்ல 16ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுறார். இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் என்கிற நீகர் எனப்பட்ட சீமோன் ஒரு நீக்ரோ, கருப்பு இனத்தை சேர்ந்தவன். அவனை உலகம் ஒதுக்கி வைக்கும். இன்னைக்கும் அமெரிக்காவில் சில நாட்டில் கருப்பு இனத்தவரை ஒதுக்கி வைக்கிற காலகட்டம் தான். இப்போ கூட கடந்த நாட்களில் ஒலிம்பிக்கில் ஒரு கருப்பு இன பெண் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெக்லெக்ட் பண்ணப்பட்டா. அவளை மீண்டும் திருப்பி அவள் தான் கோல்டு மெடலாக வந்தா. இன்னைக்கு நீக்ரோ, கருப்பு இனம் ஒதுக்கப்பட்டது. இவன் அந்த நீகர் தான். நீகர் என்ன, நீக்ரோன்னு அர்த்தம். இந்த சிரேனே ஊரானாகிய சீமோன் ஒதுக்கப்பட்டவன், புறம்பாக்கப்பட்டவன். ஆனால் இயேசுவின் சிலுவை சுமக்க பலவந்தம் பண்ணினார்கள். இயேசுவின் சிலுவை 20 மீட்டர் சுமந்த அவனை கர்த்தர் நினைவு கூறுகிறார். அவன் செய்கையை நினைவு கூறுகிறார். எப்படி நினைவு கூறுகிறார் தெரியுமா? அவனுடைய பிள்ளைகள் பேரை சொல்றார் எழுதும்போது, அலெக்சாந்தர் ரூப்புவின் தகப்பனாகிய சிரேனே ஊரானாகிய சீமோன். அப்படின்னா அப்பா பேரை சொல்லிட்டு தானையா பிள்ளை பேரை சொல்லுவாங்க. ஆனா பிள்ளை பேரை சொல்லிட்டு அப்பா பேரை சொல்றான்னா லூக்கா எதையோ கண்டிருக்கிறான். அப்பாவை விட அலெக்சாந்தர் ரூப்புவின் பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போஸ்தலர் 13:1 சிரேனா ஊரானாகிய சீமோனை அந்த தேசத்தில் அதிபதியாய் கர்த்தர் மாற்றினார். தீர்க்கதரிசியாய் மாற்றி இருக்கிறார். தேசாதிபதியாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். நீங்க செய்கிற ஒரு சின்ன ஆக்ஷன், நீங்க செய்கிற ஒரு சின்ன செய்கை, நீங்க செய்கிற ஒரு சின்ன சிலுவை, நீங்க செய்கிற ஒரு சின்ன பிரயாசம் கர்த்தர் மறக்க மாட்டார். அதற்கு பூரண பலனை கர்த்தர் தருவார். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது சொல்லுகிறார், ரூப்பு சீமோ, அலெக்சாந்தர் ரூப்புவின் தாய் எனக்கு தாய். அவனுக்கு தாய்ன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவ எனக்கு தாய், ஸ்பிரிச்சுவல் லேடி. அப்ப சிரேனே ஊரானாகிய சீமோனுடைய மனைவி ஒரு ஆவிக்குரிய தாயாய் கர்த்தர் அந்த தேசத்தில் உயர்த்தினார். அந்த 16ஆம் அதிகாரத்தில் முழுவதும் வாசிச்சா சிரேனே ஊரானுடைய சீமோனுடைய மருமகள் பேர் இருக்கு, மகளுடைய பேர் இருக்கு, அவனுடைய ரூப்புவின் அலெக்சாந்தருடைய தங்கச்சி பேர் இருக்கு, அக்கா பேர் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் சுமந்த சிலுவையின் பிரயாசத்தின் செய்கையை அறிந்து அதுக்கு கர்த்தர் பூரண பலனை அவன் சந்ததியில தருகிறவர். இந்த உபவாச ஜபத்துல இதுவரைக்கும் இயேசுவுக்காக, ஊழியத்துக்காக, ஜபத்துக்காக, எழுப்புதலுக்காக எதுக்கெல்லாம் பிரயாசப்படுறீங்க, எதுக்கெல்லாம் கண்ணீர் வடிக்கிறீங்க, எதுக்கெல்லாம் ஓடி வர்றீங்க, உங்களுக்கு பூரண பலன். என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகி செய்திடுவான் என்றாகிலும் என்னை மறந்தது. ஆமா, எப்பயுமே இவருங்க பாட்டா பாடக்கூடாது, ஜபமா மாத்த பழகணும். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவான் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவான் என்றாகிலும் என்னை, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவான் என்றாகிலும் என்னை, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவான் என்றாகிலும் கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே. ஓஹோ, சர்வஞானியே. அல்லேலூயா. உங்களுக்கு செய்கைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு பலன் பூரண பலன். என்ன பலன்? கண்டிப்பா இயேசுவா செய்வார்.
கண்டிப்பா ஏசப்பா தருவார். உங்களை ஒரு நாள் விடவே மாட்டார். கணக்கு வச்சு கொடுப்பாரு நம்ம அப்பா, மறக்கவே மாட்டார். ரொம்ப நல்லப்பா இல்ல? ஆமா. சின்னதா செஞ்சிட்டாலே அவர் எவ்வளவு மைண்ட்ல வச்சிருக்காரு பார்த்துருக்கீங்களா? எங்க அப்பா பேரு செல்லத்துறை. என்ன துறை? ஆமா, எங்க அப்பா டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்த்தாரு. என்ன, தூத்துக்குடியில் பிஎஸ்என்எல். அப்புறம் தானே பிஎஸ்என்எல் ஆச்சு. அப்போ எங்கள் அப்பா வந்து, நான் வீட்டில் கடைசி. எங்கள் அப்பா வந்து, எங்கள் அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்கு. ஆமாம், செல்லத்துறை. இன்னொரு பேர் இருக்கு, சொல்கிறேன். நான் ஒரு நாள் எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டாரு ஆஃபீஸ்க்கு, வாயா அப்படின்னாரு. நான் போனேன். அப்போது நான் கொஞ்சம் ஜாமான் வாங்கி தரேன், அம்மாட்ட கொடுத்துருன்னாரு. நான் வேகமாக போனால் எங்கள் அப்பாவை காணோம். உடனே அங்கே இருக்கிற 2-3 எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மூஞ்சி தெரிஞ்சது, கொஞ்சம் தெரியாத மூஞ்செல்லாம் இருந்தது. அப்பாவை எங்கே அப்படின்னு கேட்டேன். யாரு அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். செல்லத்துறை அப்படின்னேன். அப்போ நான் 11th 10th படிச்சுட்டு இருந்தேன். உடனே, ஏய் எந்த செல்லத்துறண்ணே? எம்எல்ஏ செல்லத்துறண்ணா, இல்லைன்னா அந்த உள்ளே இருக்கிற செல்லத்துறண்ணா? எம்எல்ஏ செல்லத்துறை. எங்கள் அப்பாவுக்கு என்ன பேர்? ஓட்டுக்கிட்டலாம் வாங்கலை, சும்மா. ஏன் எம்எல்ஏ செல்லத்துறன்னா, எங்கள் அப்பா சும்மா அநியாயத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணுவார். காசே இல்லாட்டாலும் ஹெல்ப் பண்ணுவார், நேரமே இல்லாட்டாலும் ஹெல்ப் பண்ணுவார். யாராவது வந்து தெருவில் சண்டை கண்டை போட்டாங்கன்னா உள்ளே குறுக்க போய் சண்டை போடாதீங்கன்னு இழுத்து விடுவார். வெட்ட போனாங்கன்னா நாங்கள் அருவாளை பிடிச்சி இழுத்தே வெட்டாதம்பார். எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் ஒரு ஃபேமிலியை வெட்டுறதுக்கு ஒரு 7 பேர் வந்துட்டாங்க முந்தி. இப்போ பரவாயில்லாமல் இருக்குது. முந்திலாம் மோசம் இல்லை, கொலைன்ட்டு. இப்பயும் திரும்ப வருது, ஜெபிக்கணும். நம்ம கதவுல வெட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா, அந்த குடும்பம் சடார்னு உள்ளே வந்துருச்சு வீட்டுக்குள்ளே. அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவுக்கு தெரியும், என்னடா ஆச்சரியாங்க வெட்டுறாங்க. டக்குன்னு போய் அருவாளை பிடிச்சி வாங்கி போங்கப்பான்னு அனுப்பி விட்டார். இப்படி வாலண்டியராக உதவி செய்வார். எந்த நைட்டு போலீஸ் ஸ்டேஷனில் என்ன பிரச்சனை யாருக்காதுன்னா நைட்டு ஓடி போய் நிற்பார். அதனால எங்கள் அப்பாவுக்கு என்ன பேர்? எம்எல்ஏ செல்லத்துறை. எங்கள் ஐயாவுடைய கிரியை பார்த்தீங்களா? எங்கள் அப்பாவுடைய செய்கை அவ்வளோ ஹெல்பிங் டெண்டன்சி. ஏசப்பாவை அறியாத காலத்தில். அதுக்கப்புறம் ஏசப்பாவை அறிஞ்சார், பரலோகத்துக்கு போயிட்டார் எங்கள் அப்பா. எங்கள் அப்பா பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இந்து குடும்பத்தில் வைராக்கியமாக இருந்ததுனால ஏசப்பா ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் கையில் எப்போதும் ட்ராக்ஸ் வச்சுருப்பார். ட்ரெயினில் போகும்போது கொடுத்துட்டே இருப்பார். எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கும் ஊழியம் செய்கிறதுக்கு. அப்போ எங்கள் அக்காவை பார்க்க சென்னைக்கு போகும்போது செகண்ட் ஏசியில் எங்கள் அப்பா போவாங்க. அப்போ வந்து ஒரு 4 பேர் தான் அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம். அப்போ போகிற இடத்துக்குலாம் ட்ராக்ஸை கொடுத்துட்டே இருந்திருக்கிறாரு. ஒரு 2 கணவன் மனைவி பிள்ளையோட வந்துட்டு பேசிட்டு, ஐயா என்ன நீங்கள் எப்படி ட்ராக்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க, என்ன விஷயம்னு எங்கள் அப்பா அவருடைய சாட்சியை சும்மா ஜம்முன்னு அடிச்சுட்டுருக்காரு. மொட்டை பட்டை கொட்டை இந்த 3 காரியத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இந்த இதுதான் உடம்பு முழிச்சுன்னு சந்தனத்தோடு அலைஞ்சேன், ஏசப்பா இன்னும் தொட்டாரு ரசித்தாரு, இப்படி அப்படிலாம் சொல்லிட்டே இருந்திருக்காரு. அவர் யாருன்னா அவர் ஒரு மிஷினரியாக இருக்கிறாரு. ஜார்க்கண்டில் ஊழியம் செய்கிறாரு, பீகார்லேயும் ஊழியம் செய்கிறாருன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே போகிறாரு. கொஞ்ச நேரம் ஆன உடனே எங்கள் அப்பா, யாரு? செல்லத்துறை. யாரு? எம்எல்ஏ செல்லத்துறை. எம்எல்ஏ செல்லத்துறை. எங்கள் அப்பா திடீர்னு அந்த ஊழியக்காரர்கிட்ட, உங்களுக்கு கார்த்திக் கமாலியல் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். என்ன தெரியுமான்னு கேட்டிருக்கிறாரு. கார்த்திக் கமாலியல் தெரியுமா? உடனே அந்த ஊழியக்காரர் மிஷினரி, ஆமாம் என்னையா? உடனே அவரால் தானே நான் இன்னைக்கு மிஷினரியாகவே இருக்கேன், என் பிரசங்கம் அவருடைய பிரசங்கத்தை கேட்டு தானே ஒப்பு கொடுத்து ஊழியத்து போனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே எங்கள் அப்பா, கார்த்திக் கமாலியோட அப்பா தான் நான் அப்படின்ட்டு இருக்கிறாரு. 11 படிக்கும்போது எம்எல்ஏ செல்லத்துறனை மவன்னு போய் செஞ்ச செய்கை கார்த்திக் கமாலியலுடைய அப்பா செல்லத்துறன் மாறுற அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாரானா, உங்கள் செய்கைக்கு தக்க பலன் உங்கள் சந்ததியில் அது பூரண பலனா இருக்கும். ஹல்லேலூயா. கண்டிப்பா உங்களை கர்த்தர் கனம் பண்ணுவா. கண்டிப்பா உங்களை விதைத்ததுக்கு உங்க சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. ஒரு நாளும் பலன் இல்லைன்னு
கூட்டவே மாட்டார், செய்வார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 2-5 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. காயின் நிலத்தை பயிரிடுகிறவனாய் இருந்து அந்த நிலத்தின் கனியை கொண்டு வந்து ஆண்டவருக்கு பலியாய் கொடுத்தான். ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவனாய் இருந்து அந்த ஆடுகளின் கொழுமையை கொண்டு வந்து கர்த்தருக்கு காணிக்கையாய் கொடுத்தான். வேத சொல்லுகிறது, அண்ணன் தம்பி 2 பேரும் பிரயாசப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சு ஆண்டவருக்கு கொண்டு போகிறார்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, காயினையும் அவன் பலியையும் கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, ஆபேலையும் அவன் பலியையும் கர்த்தர் அங்கீகரித்தார் என்பதாக. ஏன்பா நீங்க காயின் பலி அங்கீகரிக்கல, ஏன் ஆபேலின் பலியை மாத்திர அங்கீகரிச்சிங்க? ஏன் காயின் ஒண்ணுமே செய்யலையா? வேதவசனம் சொல்லுகிறது, அவன் நிலத்தை பயிரிடுகிறவனாய் இருந்தான். அப்படின்னா பயிரிடுகிறவனாய் இருந்து அதன் கனியை கொண்டு கர்த்தருக்கு கொடுத்தான். கனியை கொடுத்திருக்கிறான்னா காயின் நல்ல நிலத்துல தான் விதைச்சிருக்கணும், இல்லையா? உண்மையா? மத்தேயு 13ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, வழியருகே விதைக்கப்பட்டது ஆகாயத்து பறவைகளும் பட்சிகளும் எடுத்துக்கொண்டு போகிறது. கற்பாறையில விதைக்கப்பட்டது அது வேறு இல்லாததுனால பலன் கொடுக்காது. முட்கள் உள்ள இடத்துல விதைக்கப்பட்டது உலகத்தின் ஐஸ்வர்ய மயக்கமும் கவலையும் நெருக்குகிறதுனால அது பலன் தராது. ஆனா நல்ல நிலத்துல விதைக்கிறது 100, 100, 30, 60 பலனை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இவன் நல்ல நிலத்துல தானே விதைச்சிருப்பான், நல்ல நிலத்துல தானே பயிரிட்டு இருப்பான், நல்ல நிலத்துல தானே விவசாயம் பார்த்திருப்பான், உழுதிருப்பான், போராடி இருப்பான், எல்லாம் செஞ்சிருப்பான். அதனால தானே கனி வந்தது. அப்படின்னா நல்ல நிலத்துல விதைச்சான், இதனுடைய பலன் அவன் பார்த்திருக்கணும்ல. நல்ல கனியை தானே கொண்டு கொடுத்திருக்கிறான். வேதவசனம் சொல்லுகிறது, விதைத்தான்னா தண்ணி வேணும். நோவா நாட்களுக்கு அப்புறம் தான் மழையே வந்துச்சு. அப்படின்னா அவன் இந்த தண்ணியை எந்தனால பயிரை முளைய பண்ணியிருப்பான். வேதவசனம் சொல்லுகிறது, ஏதேனில ஒரு நதி பாய்ந்தது, அது 4 கிளைகளாய் பாய்ந்தது. ஒருவேளை அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி 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 கொண்டு வந்து போட்டிருப்பான். ஒருவேளை மேபி அவன் வானத்து பனியை பிடித்து பூமியை நினைச்சிருக்கலாம். அவ்வளவு எஃபோர்ட், அவ்வளவு செய்கை, அவ்வளவு கஷ்டப்பட்டு பூமியை பனியினால நினைச்சிருக்கலாம். 3வது, இந்த கனியை பலனை கர்த்தரிடத்துல கொண்டு போய் கொடுத்தான்னா நீங்க யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் வேலி அடைக்கலைன்னா, கொஞ்சம் காவல் காக்கலைன்னா சத்துரு கொண்டு போயிடும், இல்லைன்னா ஆகாயத்து பச்சி கொண்டு போயிடும். அப்படின்னா இவன் வேலி அடைச்சு அதை பாதும் காத்திருக்கிறான். அப்போ நல்ல நிலத்துல விதைச்சிருக்கிறான், தண்ணி ஊத்தி இருக்கிறான், பிரயாசப்பட்டிருக்கிறான், பாதுகாத்திருக்கிறான், அதன் பலனை கொண்டு போய் தான் கர்த்தருக்கு கொடுக்கிறான். ஆபேல் எப்படி? அவன் ஆடுகளை மேய்க்கிறவன். ஆடுகள் கொழுமையா இருந்துச்சு. ஆடை எங்க மேய்க்க விட்டுருப்பான்? காயினுடைய நிலத்துல தானே மேய்க்க விட்டுருப்பான். அண்ணன் நிலம் தானே, சந்தோஷமா என் ஆடெல்லாம் மேயட்டும் தானே மேய்க்க விட்டுருப்பான். அப்ப அண்ணன் தான் ஆபேலுடைய கொழுமைக்கு காரணமாவே இருந்திருப்பான். அண்ணன் தான் ஆபேலுடைய ஆசீர்வாதத்துக்கு காரணமா இருந்திருப்பான். அண்ணன் தான் ஆபேலுக்கே பலி செலுத்த கத்து கொடுத்திருப்பான். காயின் தான் எல்லாத்துக்கும் முன்னோடி, காயின் தான் எல்லாத்துக்கும் பிரயாசம், காயின் தான் எல்லாத்துக்கும் மாதிரி, காயின் தான் எல்லாத்திற்கும் அடையாளம். ஆனா வேதம் சொல்லுகிறது, காயினையும் அவன் பலியையும் நான் அங்கீகரிக்கல, ஆபேலையும் அவன் பலியையும் அங்கீகரித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க இவ்வளவு பிரயாசப்பட்டு ஏன் ஆண்டவரே என் செய்கையை, என் பலியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளல? ஆபேலை விட காயின் தானே இவ்வளவு செய்கை கிரியை செஞ்சிருக்கிறான். இவ்வளவு செஞ்சவனை ஏன் கர்த்தர் புறக்கணிச்சா? ஆட்டை கொண்டு போய் கொடுத்து கர்த்தர் ஏற்றுக்கொண்டது ஏன்? வேதவசனம் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுகிறது, கர்த்தர் காயினையும் அவன் பலியையும் அங்கீகரிக்கல, ஆபேலையும் அவன் பலியையும் அங்கீகரித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் காயினை அங்கீகரிக்கல, அதனால அவன் பலியை அங்கீகரிக்கல. நான் ஆபேலை அங்கீகரித்தேன், அதனால அவன் பலியை அங்கீகரித்தேன். உங்க பலியை காட்டிலும், உங்கள் காணிக்கையை காட்டிலும், உங்கள் செய்கையை காட்டிலும் நீங்க தான் ஆண்டவருடைய பார்வையில ரொம்ப முக்கியம்னு கர்த்தர் சொல்றார். காயினே எனக்கு நீ முக்கியம், ஆபேலை எனக்கு நீ முக்கியம். நீ செய்யறதை விட, நீ விதைக்கிறதை விட, நீ பிரயாசப்படுறதை விட நீங்க அவருடைய பார்வையில விசேஷித்தமானவர்கள். உங்கள் செய்கைக்கு தக்க பலன், பூரண பலன். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ரொம்ப முக்கியம். சொல்லுங்க, நீங்க தான் ரொம்ப முக்கியம். நீங்க தான் முக்கியம். ஏசப்பாவுக்கு நம்ம சில நேரம் ரொம்ப ஆக்ஷனை போட்டுருவோம். நான் அப்படி பண்ணு, எப்படி பண்ணு, ஏய் ஸ்டாப் இட், ஷட் யுவர் மவுத். நீ சரியில்லை, நீ கொடுத்ததை பார்த்து பேசுற.
நான் ஏசப்பாவுக்காக இதை செஞ்சேன், ஏசப்பாவுக்காக இது கொடுத்தேன், ஏசப்பாவுக்காக என்ன இவருங்க. இந்த பூமியில நீங்க எதை கொடுத்தாலும் இங்கே பலன் உண்டு. பரலோகத்துல ஒரு பலன் உண்டுன்னா நீங்க தான் அவர் பார்வையில முக்கியம். அதுக்கு தான் இந்த 120 நாள் ஜெபம். நீங்க தான் அவருடைய பார்வையில் ரொம்ப முக்கியம். இல்லையா சொல்லுங்க. உங்கள் செய்கைக்கு தக்க பலன் பூரண பலன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஏசான்னு ஒரு பையன் இருந்தான். 24ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரம், 26ஆம் அதிகாரம் இதெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஈசாக்கு ஏசாவை கூப்பிட்டு சொல்றான், தம்பி இங்க வா தங்கம், அப்பா கண்ணு தெரியல, நீ போய் ஒரு நல்ல ஆட்டை பிடிச்சி வேட்டையாடி, என்ன செஞ்சு வேட்டையாடி அதை நீ எனக்கு சமைச்சு எனக்கு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். ஈசாக்குனுடைய இருதயம் எல்லாம் ஏசாவை ஆசீர்வதிப்பதுதான். ஈசாக்குடைய எண்ணம் எல்லாம் என் மூத்த பிள்ளை எப்படியாவது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்பதுதான். அவன் வேட்டையாடியும் வனசஞ்சாரியுமா இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். ஆமே, ஆமா, தோத்திரம். ஏசாவை ஆசீர்வதிக்கிறதுல ஈசாக்குக்கு அவ்வளவு பிரியம். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க அவ்வளவு பிரியமுள்ள ஆண்டவர். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்க அவ்வளவு பிரியப்படுவா. ஏசாவையும் அப்படிதான் ஆசீர்வதிக்க பிரியப்படுறா. உடனே ஈசாக்கு சொல்றார், ஆனா அதுக்கு நீ ஒன்று செய்கை பண்ணணும், ஒரு கிரியை செய்யணும். என்ன செய்யணும்? நீ தான் போய் வேட்டையாடணும், நீ தான் போய் சமைக்கணும், நீ தான் எனக்கு கொண்டு வந்து பரிமாறணும். ஏசாவும் வேக வேகமாக போய் வேட்டையாடுறான், வேக வேகமாக சமைக்கிறான், வேக வேகமாக கொண்டு வந்து அப்பாட்ட கொடுத்தா அப்பா சொல்றார், தம்பி என்னம்மா ஒரு ஆசீர்வாதமும் இல்லையே. ஆண்டவரே ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கீங்களா என் தகப்பனே? ஒண்ணு இல்லையே. நான் உன்னைதான் ஆசீர்வதிக்க விரும்பினேன், உனக்கு தான் பூரண பலனை கொடுக்க விரும்பினேன். வேட்டையாடுறதுனா சும்மாவா? ஈஸியா? இட் இஸ் நாட் ஈஸி. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு ஓடணும், மிருகத்துக்கு பின்னாடி ஓடணும், பாயிண்ட் பண்ணணும், அடிக்கணும். வேட்டையாடுறது ஈஸி கிடையாது. இல்ல சமைக்கணும், சமைக்கிறது ஈஸி இல்லை. இல்ல யார் நல்லா சமைப்பா? ஆண்களா பெண்களா? யாருமா? நீங்க தானம்மா. அங்க யாருமா சமைச்சிட்டு இருக்கா? அந்த கொண்டைய காட்டுங்க. யாரு? ஆண்களா சமைக்கிறீங்களா பெண்கள் சமைக்கிறீங்களா? இதுக்கு மெனக்கிட்டு மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க 3 பேரு. இதுல நாங்க 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 காலையில கழுத சமயக்கட்டுக்குள்ள போனா சடாப்புடா சடாப்புடா சடாப்புடான்னு சத்தம். விசில் ஒரு பக்கம் பறக்குது, மிக்சியில கிர்ன்னு 5:30 மணியிலிருந்து ஒரே சமயக்கட்டுக்குள்ள சத்தம் கிருங்குது, டம் 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 டக் 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 டக். கடைசியில் வெளியே இருந்து பார்க்குற நாங்கள், தோத்துறோம் ஆண்டவரே, இன்னைக்கு காலையில் ஏதோ கறி சட்னி வரப்போகுது, ஈரல் குழம்பு வரப்போகுது நினச்சிட்டு இருந்தா டேபிளில் பார்த்தா அதே இட்லி, அதே சட்டினி. மைகா, இவங்க பட்ட பிரயாசத்திற்கு பலன் இது பூரண பலன் இல்லை, புஷ்ஷுன்னு போன பலனா இருக்கிறது. என்ன தம்பி? இல்லை, சில ஆள்லாம் சமைக்கிறத பார்த்தா இன்னைக்கு ஒரு பிடிச்சிடலாம்டா அப்படின்னு பார்த்தா தயிர் சோறு கிண்டணும் ஐயா அப்படின்ற. என்னது தயிர் சோறா? அல்லேலூயா. சில ஆள் படிக்கிறதெல்லாம் பார்த்தா நமக்கே பயங்கரமா இருக்கும், பெரிய ஆளா இருப்பான் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். அவன் படிக்கிறதும் அவன் காலையில் எழும்புறதும் நைட்டு தூங்குறதும் பார்த்தா கழுத பைபிள் 34 வந்து உட்கார்ந்துருக்கும். இல்லை, நீ படித்த படிப்பை பார்த்தா பெருசா வாங்குவல நினைச்சேன், வெறும் 30. பக்கத்தில் பாஸ், ஏசப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்.
அல்லேலூயா. நம்ம செய்கைகளெல்லாம் பார்த்தா நமக்கு என்னைக்கோ பூரண பலனை கர்த்தர் தந்திருக்கணும். ஆனா ஏன் இன்னும் கிடைக்கல? இவன் வேட்டையாடுறவன் தானே, வன சஞ்சாரி தானே, சமைக்கிறவன் தானே, அப்பாவுக்கு ரெகுலரா சர்வ் பண்றவன் தானே. ஆனா அவன் ஆசீர்வதிக்க போகும்போது பூரண பலனை உனக்கு தரப்போறேன்னு சொல்ற நேரத்துல இவன் போயிட்டு வர்றதுக்குள்ள ஈசாக்கு ஏசாவை போல வஸ்திரம் தரித்து தன் தகப்பனுக்கு முன்பாக போய் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு, ஒரு ஆசீர்வாதம் இல்லையா என்று கேட்டபோது, இல்ல மகனே என்று சொல்லிவிட்டு, ஏன்பா நீ ஆசீர்வாதத்தை இழந்து போன? எதனால இந்த பூரண பலனை இழந்து போனான் தெரியுமா? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15 17 வசனம். ஏசா வேட்டையாடி களைத்து வரும்போது யாக்கோபு குழியிலே கூழ் சமைத்து கொண்டிருக்கிறான். ஏசா சொல்லுகிறான், இந்த குழியில எனக்கு கூழத்தா என்று கேட்டபோது, நான் சாக போகிறேன்றான். உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்று சொல்லுகிறான். நான் சாக போகிறேன், இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்துக்கு என்று எழுந்து சாப்பிட்டு எழுந்து அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா அலட்சியம் பண்ணினா. எதை அலட்சியம் பண்ணினா? கர்த்தர் கொடுத்த விளையேறப்பெற்ற ஆசீர்வாதம் சேஷ்ட புத்திர ஆசீர்வாதம். தகப்பன் கொடுக்கிற விளையேறப்பட்ட 2 மடங்கு ஆசீர்வாதம் சேஷ்ட புத்திர ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை ஏசா அலட்சியம் பண்ணினா, அற்பமா எண்ணினா. ஒருவேளை சாப்பாட்டுக்காக, எபிரேயர் 12:15 வசனம் சொல்லுகிறது, ஒருவேளை போஜனத்துக்காக வேசிக்கல்லனாகவும் கசப்பான வேர் முளை திரும்பி கிருபையை இழந்து போகாதபடிக்கு, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாயிராதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை பெற விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீரோடு தேடியும் மன மாறுதலை காணாமல் போய்விட்டான். கண்ணீரோட தேடினானா, கவலையோட தேடினானா, போராடி தேவனானா, அழுது தேடினானா? ஆனா கர்த்தருடைய சமூகம் சொல்லுகிறது, வார்த்தை சொல்லுகிறது, மனமாறுதலே போயிட்டு ஏன் பூரண பலன் அடைஞ்சு பொல்லாம போயிட்டு, நீ தான் செய்கையில, நீ தான் கிரியைகளில, நீ தான் பிரயாசத்துல, நீ தான் கொண்டு போய் கொடுக்கறதுல, நீ தான் வேட்டையாடுறதுல, நீ தான் சமைக்கிறதுல, எல்லாத்திலும் யூனிக், நீ தான் சூப்பர். ஆனா ஏன் உனக்கு பூர்ண பலன் கிடைக்கல? ஏன்னா நீ எனக்கு முக்கியம் என்பதை மறந்துட்டு பசிக்காக, ஒருவேளை சாப்பாட்டுக்காக, உலக பசிக்காக, ஆத்தும பசிக்காக, சரீர பசிக்காக, ஆசீர்வாத பசிக்காக, ஏதோ ஒரு பசிக்காக ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணினீங்க. அதனாலதான் இன்னைக்கு பல பேர் பூரண பலனை இழந்து போய் நிற்கிறோம். சிலர் அப்பா அம்மாவை அலட்சியம் பண்றோம். உன் தாய் வயது சென்று ஆகும் போது அவளை அலட்சியம் பண்ணாதே என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா அம்மாவை அலட்சியம் பண்றீங்களா? பூரண பலன் போய்விடும். உன் தகப்பனை அலட்சியம் பண்றீங்களா? உன் தாயின் போதகத்தை அலட்சியம் பண்றீங்களா? பூரண பலனை இழந்து போவீர்கள். உன் போதகரின் சொல்ல கேளாம அலட்சியம் பண்றீங்களா? பூரண பலனை இழந்து போவீர்கள். உன்னுடைய தேவ சமூகத்தை நீங்க அலட்சியம் பண்றீங்களா? பூரண பலனை இழந்து போவீர்கள். கடிந்து கொள்ளுதல் அலட்சியம் பண்ணக்கூடாது. நம்மளை யாராவது கர்த்தருடைய வார்த்தை சொல்லி கடிந்து கொள்ளும் போது அது அற்பமா எண்ணக்கூடாது, அலட்சியம் பண்ணக்கூடாது. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், அப்பொழுது என் ஆவியையும் என் வார்த்தை உங்களுக்குள்ள வைப்பேன். நீதிமொழிகள் 1:25 சொல்லுகிறார். கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் மிருக குணம். ஏன்பா சொன்னா சிலருக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவர் என்ன சொல்றது, நான் என்ன நடக்கிறது? அலட்சியம். அலட்சியம் பண்ணாதீங்க, அலட்சியம் பண்ணிடாதீங்க. புருஷனை அலட்சியம் பண்ணிடாதீங்க, மனைவி அலட்சியம் பண்ணாதீங்க, பிள்ளைகள் கொடுத்த பிள்ளை அலட்சியம் பண்ணிடாதீங்க, குடும்பத்தை அலட்சியம் பண்ணாதீங்க, வேலை அலட்சியம் பண்ணாதீங்க. கர்த்தருடைய ஊழியத்தை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற ஊழியத்தை அசட்டையா நினைச்சிடாதீங்க. அவன் செஞ்சதெல்லாம் பெஸ்ட் தான், செஞ்ச செய்கையெல்லாம் பெஸ்ட் தான். ஆனால் ஏன்பா நீ பூரண பலனை பெறல? அலட்சியம். ஜபத்தை அலட்சியம் பண்றோம், வசனத்தை அலட்சியம் பண்றோம், தேவ சமூகத்தை அலட்சியம் பண்றோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சரியான நேரத்தில் வரதே கிடையாது, லேட்டா வருது. அலட்சியம். இதுதான் அவனுக்கு பெற்றுக்கொள்ளமா போயிட்டு, அவன் பெற்றுக்கொள்ள முடியாம போயிட்டு. நம்ம வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, எதெல்லாம் அலட்சியம் பண்ணு. யாக்கோபின் மனைவி லேயா
ரூபன் பிறந்ததுக்கு அப்புறம் சொல்றா, அற்பமா எண்ணப்பட்ட என்னை கர்த்தர் கேட்டருளினா. அற்பமா, அலட்சியமா, அற்பமா நினைக்கிறான் யாக்கோபு அவளை. சில புருஷன்மார்கள் மனைவியில அற்பமா அற்பமா நினைக்கிற புருஷன் ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. புருஷனை என்னையா வேலை பார்க்க, என்னையா சம்பாதிச்சு கொண்டு வர, புருஷன் அற்பமா நினைச்சிடாதீங்க. கொடுத்த பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். எனக்கு தெரியும் ஒரு தங்கச்சி கர்ப்ப காலத்துல, பிரசவ நேரத்துல, கர்ப்ப காலங்களில் அந்த வாமிட்டிங் சென்சேஷன், வாந்தி வரும்ல, சாப்பாடு ஒத்துக்காதுல்ல. பிள்ளை வந்த உடனே வாமிட்டிங் வருது, தாங்க முடியல, கஷ்டப்படுது. அதனால அந்த பிள்ளை வயிற்றுல இருக்கும்போதே அந்த தங்கச்சி சொன்னது, உன்னாலதான் சனியனே எனக்கு வாமிட்டிங், உன்னாலதான் சனியனே என்னால தலை சுத்து, உன்னாலதான் சனியனே அப்படின்னு அந்த பிள்ளைய வயிற்றுல அடிச்சு சொன்னதுனால பிள்ளை செத்தே பிறந்துச்சு. குழந்தை இல்லாதவங்களுக்கு தானே குழந்தையோட வேல்யூ தெரியும். ரெண்டாவது பிள்ளை கிடைக்கும் போது உனக்கு குழந்தையோட அருமை என்ன தெரியும். பிள்ளைய நாயே, பேயே, பண்ணி, எருமை, நல்ல நல்ல வார்த்தையெல்லாம் சொல்றோம் பாருங்க. பண்ணி, நாய், எருமை, அலட்சியம் பண்றீங்க உங்க பிள்ளைகளை. எருமையா தான் இருக்கும், அது பண்ணியா தான் இருக்கும். கொஞ்சம் கூட மனுஷனா கன்சிடரே பண்ண மாட்டீங்க போல இருக்கு. ஒரே அட்டாக் தான். எருமை, பன்னி, பேய், அது எக்ஸ்ட்ரீம். இருக்கிறதுல டாப் என்ன தெரியுமா? பேய். தோத்துரும். அப்ப கழுது அது இருட்டில் தான் அலையுது, இருட்டில் தான் ஒளிஞ்சு நின்று செல்போன் பார்க்குது. பேய். அலட்சியம் பண்ணிடாதீங்க. அப்பா அம்மாவெல்லாம் மதிக்கணும். பிள்ளைகள்லாம் இன்னைக்கு அப்பா அம்மா நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்திருக்கணும் இருக்கு. இப்பெல்லாம் மெனக்கெட்டு கால் மேலே கால் போட்டு சொல்லுங்க அப்படிங்குது. நம்மளை பார்த்துட்டு அடே பயவுலையிலா, உங்களெல்லாம் கெட்டி வச்சு உரிச்சாதனடா சரி வரும். ஸ்கூல்ல டீச்சரு சாரு அடிக்க முடியல, கையை நீட்டி வச்சு கேஸ் போட்டுருவேன் சார் அப்படின்னா. என்னது கேஸ் போட்டுருவோம், எங்க ஊரே வருங்க. அட பாவி பயவுடையலா, நீங்களாம் நல்லா வருவீங்கடா. தோத்துறோம். நம்ம யாராவது பாவம் செஞ்சுட்டா, யாராவது விழுந்துட்டா, யாராவது தப்பு பண்ணிட்டா, ஏக்கா கதை தெரியுமா, பாஸ்டர் உங்களுக்கு விவரம் தெரியுமா, உங்களுக்கு சொல்லட்ட, வாட்ஸ்அப்பில் பேவமாக அடிக்கிறது. ஒரு ஆள் விழுந்தா, தப்பு பண்ணா, பாவம் பலவீனத்தில் விழுந்துட்டான், போய் கண்டிச்சு கடிந்து கொண்டு எப்போ சரி செய்யணும் ஒத்துக்கொண்டு ஒப்பு கொடுக்குறவனை சரி செய்யறதுக்கு தூக்கி விடுறதுக்கு பார்க்கணும். ஊர் ஃபுல்லாக ஊதக்கூடாது. என்னப்பா என் தேவன் என்றாகிலும் என்னை மறந்தது, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா, என்றாகிலும் என்னை கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே. ஒரு பசியை கண்டு
ரிசல்ட் நமக்கு எப்பவும் தேவை. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, என்ன ஆவி? கட்டுப்பாட்டின் ஆவி இருக்கு. ஆவியில நிரம்பினாலும் கண்ட்ரோல் இருக்கணும். மெனக்கெட்டு நிரம்பி தான் 2 பிள்ளையை நறுக்குன்னு மிதிச்சுட்டு போறது. ஆவியில நிரம்பி பைபிள் எல்லாம் மிதிச்சு அடிக்கிறது. ஆவியில நிரம்பி கழுத சேரை உடைச்சு போடுறது. எங்கேயாவது சர்ச்சில் உங்க வீட்டு சேர் என்னைக்காவது உடைஞ்சிருக்காடே? மெனக்கெட்டு சர்ச்சுக்கு கிளம்பி வந்து உடைச்சிட்டு போயிருக்கே நீங்களாம். ஆமா, எங்கேயாவது உங்க வீட்டை, எங்க வீட்டில் பாஸ்டர் இன்னைக்கு ஆவியில நிரம்பி 2 சேரை உடைச்சேன் சொல்லுங்களேன். நாங்களும் இன்பமா, நல்ல வேலை நம்ம சேர் மட்டும் இல்லை, கழுத அந்த சேரும் உடையுது. ஆனா மெனக்கெட்டு ஊழியத்திலையும் பிரசங்க கூட்டத்திலையும் மண்டபத்துக்கு வந்து கபா 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 நிறைஞ்சு 2 டபா டபான்னு உடைச்சு போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திரம், போயிட்டு வரேன் பாஸ்டர், கிளம்பி போயிருக்கீங்கள. கிருபையை இழந்து போகாதபடிக்கு. என்னத்தை இழந்து போனா? கிருபை. கர்த்தர் நம்முடைய கிருபையினால தான் நடத்துறார். பிரைஸ் காட். ஒருவனும் கிருபை இழந்து போகாதபடிக்கு ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீர்கட்டவன் ஆராதீங்க. ஒருவேளை போஜனத்துக்காக கிருபையை விட்டுட்டான் பாருங்களேன். நம்ம ரட்சிக்கப்பட்டது கிருபை, பாவம் மன்னிக்கப்பட்டது கிருபை, ஊழியம் செய்கிறது கிருபை, வரங்கள் வல்லமைகள் கிருபை, கொடுக்கிறது கிருபை, கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாமே ஆசீர்வாதமும் கிருபை, நிற்கிறது நிர்மூலமாகாதது கிருபை, ஓடுறது கிருபை. ஏதாவது சுயத்தில் இருக்கா? ஏதாவது நம்ம பலத்தில் இருக்கா? ஏதாவது நம்ம முயற்சியில் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. கிருபையால கர்த்தர் நம்மளை நிறுத்தி இருக்கிறார். நித்திய ஜீவனுக்கு போகக்கூடிய சாக்கியம் கிருபை. பலவீனத்தில் பலன் கிருபை. கிருபை. இவ்வளவு கிருபை அவன் ஈஸியா தூக்கி போட்டான். ஆனா அலட்சியம் பண்ணிட்டு நம்ம ஆளு பாருங்க, பேட்டைய பாருங்க, கண்ணீரோட தேடினாராம். எப்படி தேடினாரு? கண்ணீரோட. போயிட்டு, ஆனா எனக்கு இப்ப தருவீங்களா? கண்ணீரோட. எப்படி தேடினானா? கவலையோட. கண்ணீரும் கவலையும் சேர்ந்து மிங்கிளாகி தேடுன்னு தேடி இருக்கான். கடைசியில் என்ன காணாம போயிட்டான்? மனமாறுதலையே காணாம போயிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தரை தேட வேண்டிய காலத்திலையும், கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்திலையும், கர்த்தரை ஆராதிக்கிற காலத்திலையும், அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற நேரத்திலையும் விட்டுட்டு எல்லாமே அவுட் ஆஃப் டைமில் தான் ஜெபம் பண்ணுறது, எல்லாமே அவுட் ஆஃப் டைமில் தான் ஊழியத்துக்கு வர்றது. என்ஜாய் பண்ணுவோம்யா. அதுக்கப்புறம் வயசான நேரத்தில் போய் ஊழியம் செய்வோம்யா. நரகத்துக்கு போயிடுவையா? எல்லாமே என்ன டைமு? அவுட் ஆஃப் டைம். ஜெபிக்க வேண்டிய காலத்தை பார்த்தா நீங்க போதகராயிருப்பீங்க. எல்லாமே அவுட் ஆஃப் டைம்ல தானே ஜெபம் நடக்குது. அவுட் ஆஃப் டைம்ல தானே கர்த்தரை தேடுறோம். ஆண்டவர் கூடுற நேரத்தில் வர்றது கிடையாது. ஆண்டவர் தேடுற நேரத்தில் தேடுறது கிடையாது. எங்கேயாவது கையை இழுத்துக்கிட்டு கால் இழுத்துக்கிட்டு வாய் இழுத்துக்கு அப்புறம் ரட்சிப்பாரா? எப்ப இழுத்ததுக்கு அப்புறமா? மனம் திரும்பு நம்ம கூவி கூப்பிட்டுட்டு இருக்கோம் ஒவ்வொரு வாரமும். ரட்சிக்கப்படு, குடிய விடு, தப்ப விடு, பாவத்தை விடு, அந்தரங்கத்தை விடு, அசுத்தத்தை விடு. அவருக்கு மறைவாய் ஒன்றும் இருந்ததில்லை, எல்லாம் வெட்ட வெளிச்சமும் பட்ட பகலை போல நிர்வாணமாக இருக்குன்னு கர்த்தர் கூவி பேசுறாரு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் 120 நாள் ஜபத்திலையும் பேசுறாரு. பேசிக்கிட்டே இருக்காரு. நீ இந்த பாவத்தில் இருக்க, இந்த அசுத்தத்தில் இருக்க, இந்த அந்தரங்க பாவத்தில் இருக்க, இன்னும் குக்கு வித்து கோமாளியை விட முடியல, இன்னும் விட முடியல. ஆனா இங்க வந்து எழுப்புதல் ஆவி. எல்லாம் அவுட் ஆஃப் டைம். பாஸ்டர் இப்ப என்னப்பா சர்ச்சுக்கு வந்திருக்க? முடியல பாஸ்டர். இவ்வளவு நாள் எங்க போயிருந்த? கர்த்தர் தொடர வரைக்கும் வெயிட்டிங். இரக்கம் செய்கிறவனுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். இரக்கம் உள்ளவனுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு, இரக்கம் இல்லாதவனுக்கு இரக்கமே இல்லாத நியாய தீர்ப்பு. காலம் தாமதிச்சு பல பேர் ஜெபிச்சுட்டே இருக்கிறோம். இது ஜெபிக்கிற காலம். சபை 120 நாள் தொடர்ந்து ஜெபிக்குதுன்னா இந்த காலத்தை நீங்க புரிஞ்சு பிரயோஜனப்படுத்திக்கோங்க. உங்க போதகரின் சொல்ல கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. சவுல்
அப்படிதான் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் விட்டு அமலேக்கின் ராஜாவை உயிரோட அங்கே வைத்து ஆடு மாடுகளின் கொழுமையை வைத்த போது சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறா, மந்தையில் கேட்குற ஆட்டின் சத்தம் என்ன? ஏன்டா உயிரோட வச்ச நான் அழிக்க சொன்னனே? இல்லை உம்முடைய தேவனுக்கு பலி செலுத்தும்படி? இல்லை, கர்த்தர் அவனுக்கு சுத்தமான பிரியமான தேவ மனுஷனை தேடி போயிட்டார். 1 சாமுவேல் 15, 22, 23. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் சர்வாங்கமும் தகனமும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். ரெண்டகம் பண்ணுதல் புள்ளி சூனிய பாவத்துக்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கு விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளினபடியா அவர் உம்மை ராஜாவா இராதபடி புறக்கணித்து தள்ளினா. அவுட் ஆஃப் டைம். ரொம்ப பேர் தேட வேண்டிய நேரத்தில் தேடுறது கிடையாது, ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கிறது கிடையாது, சர்ச்சுக்கு வர வேண்டிய நேரத்தில் சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, ஆண்டவர் பக்கம் உட்கார்ற நேரத்தில் உட்கார்றது கிடையாது, மனம் திரும்புகிற நேரத்தில் மனம் திரும்புறது கிடையாது. சொல்லி சொல்லி பார்ப்பாரு, உச்சந்தலை உடைக்கிற நேரம் வந்துடும். இந்த 120 நாள் ஜெபம் உங்களுக்கு ஒரு பரிபூரண பலனை கொடுக்கிற நேரம். காலம் தாமதம் பண்ணாதீங்க, ஓடிவாங்க. கர்த்தர் ஒரு பெரிய அறுவடையை எழுப்புதலை காண்பிக்கிற நேரம் வந்திருக்கிறது. எல்லாரும் எழுந்து நிற்போமா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடும் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்றாகிலும் என்னை. கை உயர்த்தி என் தேவன் எனக்கா ஏதாகிலும் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே அல்லேலூயா ஆமென். நிச்சயமா இந்த ஸ்தோத்திர ஜெபத்தின் மூலம் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார், என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தும் விதமாக நல்ல பலத்த கைகளை தட்டி, ஆண்டவரே இந்த மாலை நேரத்துல என்னோடு பிரத்யட்சமாக உம்முடைய திருவசனத்தின் மூலம் பேசின வார்த்தைகளுக்கு அப்படியே நான் செவி சாய்க்கிறேன். ஆண்டவரே, நீர் பேசினதுக்காக நன்றி. கவனிங்க, சென்னையிலிருந்து பாளையதாசனன் அவர்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறவர்கள் காலை ஆராதனையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்தார்கள். ஒரு இறுதி ஆசீர்வாத ஜெபத்தை இதை செய்திக்காக நன்றி சொல்லி அவர்கள் ஏறெடுப்பார்கள். முடித்தவுடன் யாரும் போக வேண்டாம், வெளியில் உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பார்கள். உள்ளே பந்தி இருப்பது போல் நீங்கள் அமர்வீர்கள் என்று சொன்னால் உள்ளேயும் உங்களுக்கு ஆகார காரியங்களை ஒழுங்கு செய்கிறோம். ஒருவர் கூட நீங்கள் உணவருந்தாமல் போக வேண்டாம், உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். சரி, அண்ணன் வந்து ஒரு ஜெபம்.
எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தெய்வம் அப்பா, உம்மை கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இறுதி நாளிலே ஆண்டவரே எங்கள் அண்ணனை கூட்டிக் கொண்டு வந்து கர்த்தாவே நீர் பேசி இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் எப்படி பிரியமாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து எச்சரிப்பின் வார்த்தையோடு கூட ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அசதியாய் காயினை போல் இராமல், ஏசாவை போல் இராமல் ஆண்டவரே ஜாக்கிரதையாய் உமக்கு பிரியமாய் வாழத்தக்கதாக ஆண்டவரே எஸ்தரை போல ஆண்டவரே ஜாக்கிரதையாய் இருந்து ஆண்டவரே ஜெபித்து மீட்கத்தக்கதாக எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த எழுப்புதலின் காலத்திலே எங்கள் தேசத்திலே எங்க அண்ணனை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் பல இடங்களிலே ஆண்டவர் எழுப்புதலை தீ பற்றி எரியத்தக்கதாக அவர் நாவிலே ஒரு அக்கினி கர்த்தர் நீர் வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே பிரத்யட்சமாய் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக ஸ்தோத்திரம். அண்ணனுடைய ஊழியங்களுக்காக, பிரயாணத்துக்காக, சுகத்துக்காக, எல்லாற்றுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் கர்த்தாவே, உம்முடைய சிலுவையின் நிழல் எப்போதும் ஓடட்டும் ஆண்டவரே. நீர் பலமாய் வெளிப்பட்ட உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். உடன் வந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் மீது உம்முடைய கரம் இருக்கட்டும் ஐயா. தேவனுடைய வல்லமை இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த கூட்டத்துக்காக பிரயாசப்பட்ட, உழைத்த, ஒத்துழைத்த, கொடுத்த அனைத்து மக்களை மீதும் உம்முடைய கரம் இருந்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கர்த்தாவே இசை கருவிக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மியூசிக் சிஸ்டத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே வீடியோ எடுக்கிற ஆண்டவரே சாமானனுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தி ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இதில் எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இதில் எல்லா கனத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். இதில் எல்லா துதியும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் இருக்கிற இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே ஜாக்கிரதையாய் பிரயாசப்பட்டு நல்ல அறுவடையை காண, நல்ல அறுவடையை செய்ய தேவன் எங்களோடு கூட இருந்து மீதான நேரத்தில் கர்த்தர் மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்யும். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷ, சமாதானம் இன்றைய தினத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் அவர் வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்கிற சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.